மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் 2019 ஒரு அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. அந்த அறிக்கையை கவர்மெண்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது மலையாள சினிமாவில் பாலியல் வெறியாட்டம் அத்துமீறி போயிட்டுருக்கு, எல்லை கடந்து போயிட்டுருக்கு. இங்கே பாலியல் இருந்தால் தான் ஒரு நடிகையால் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இந்த அறிக்கை சொல்லியிருக்கு. இந்த அறிக்கை வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த ஹேமா அறிக்கையானது 2019 அவங்க கொடுத்திருந்தாலும் ஏன் 2024 வெளியிடணும், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த அறிக்கைக்கு அப்புறம் அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்கள், இந்த ஹேமா கமிட்டி எதற்கு முதல்ல அமைச்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியிலேருந்து வர ஆரம்பிக்கலாம். உங்கள் எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 2017 காலகட்டத்தில் மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் அச்சுறுத்தல், பாலியல் துன்புறுத்தல் ஒரு கார்லேயே கொடுத்தாங்க. அந்த காரில் கொடுத்த செய்தியானது பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்ய சொன்னது இந்த நடிகர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு நடிகரை குற்றச்சாட்டுக்கு முன் வச்சாங்க. இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கக்கூடிய தருவாயில் தான் அரசு இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மலையாள சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த நடிகைக்கு நடந்த பிறகு பல்வேறு விதமான குரல்கள் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. அதனால தான் ஓகே ஒரு கமிட்டி போட்டுடலாம், ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி முழுமையாக தன்னோட ரிசர்ச் ஒர்க்கை நம்மள்கிட்ட சப்மிட் பண்ணட்டும், அது அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அமைக்கப்பட்ட கமிட்டி தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஹேமா கமிட்டி. இவங்களோட பேர் ஹேமா, அதனால் அந்த கமிட்டிக்கும் ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது தான் பேர். இந்த கமிட்டி தன்னோட ரிசர்ச் ஒர்க் அத்தனையுமே பண்ணி தகுந்த ஆவணத்தோட அரசுக்கு 2019 பார்த்தீங்கன்னா அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க வேலையை 2019 முடிச்சிட்டாங்க. அரசு இந்த அறிக்கையை ஒரு எப்படி சொல்கிறது, தன்னுடைய ஏரியாவில் மட்டும் வச்சுட்டு பொதுவெளிக்கு இந்த அறிக்கையை கொண்டு வராமல் இருந்தாங்க. தன்னுடைய ஏரியாவில் மட்டும் வச்சுட்டு ஏன் பொதுவெளிக்கு கொண்டு வரல அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மலையாள சினிமா மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் என்னப்பா அது கமிட்டி போட்டால் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அரசுக்கு கிட்டத்தட்ட 2019 இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் ஒரு கெட்ட பேர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கமிட்டி போட்டுட்டு ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பொதுவெளிக்கு கொண்டு வர மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டாங்க. தகவல் ஆணையம் கொடுத்த ப்ரெஷர் காரணமாக இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் கழித்து 2024 வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 296 பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அரசு வெளியிட்ட இப்போ இருக்கக்கூடிய அறிக்கையானது 233 பக்கம் தான். இந்த அறிக்கையில் ஸ்பெசிஃபிக்காக இந்த நடிகர், இந்த நடிகை, இந்த சம்பவம் சொல்லி அந்த சம்பவத்தோடு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பட் இந்த அறிக்கையை பொதுவெளி கொண்டு வரும்போது அந்த நடிகர், நடிகை, அந்த சம்பவத்தை மட்டும் எடுத்துட்டு பொதுப்படியான அறிக்கையாக தான் இந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த நடிகர், இந்த எக்ஸ் அப்படிங்கிற நடிகர் ஒய் அப்படிங்கிற நடிகருக்கு இப்படி ஒரு சிக்கலை கொடுத்தாரு, இந்த ஏரியாவில் அந்த சிக்கலை கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த அறிக்கையில் இல்லை. அந்த 60 பக்கத்தை கட் பண்ணிட்டாங்க. அது அரசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பொதுவெளிக்கு வரும்போது 233 பக்கமும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அறிக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பார்க்குற எல்லாத்தையும் ஒன்றா எடை போட்டுறாதீங்க, நீங்கள் பார்க்குறது சக்கரை நினைப்பீங்க, ஆனால் அது உண்மைக்குமே உப்பாக இருக்கும், நீங்கள் பார்க்குறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல்ல போட்டு தான் அந்த அறிக்கையை முழுக்க எழுதியிருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15 ஆண்கள் தான் இந்த மலையாள இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஆண்கள் மனசு வச்சாதான் ஒரு நடிகையால் இங்கே வளர முடியும். பாலியல் துன்புறுத்தலுக்கு, அந்த பாலியல் இணக்கத்துக்கு ஆளான நடிகைகள் இங்கே மேலே வர முடியுது, ஆளாகாத நடிகைகள் மேலே வர முடியலை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கு ஒரு நடிகை போனாங்கன்னா சரக்கை போட்டுட்டு கண்மூடித்தனமாக அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. ஒரு நடிகையை எப்படிலாம் பாலியலுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முறையே கிடையாது. நினச்சோன்னா அந்த நடிகை வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நடிகர்களை மட்டும் நான் குறை சொல்கிறேன். இந்த அறிக்கையில் தயாரிப்பாளர்கள், சில பிரபல ஒளிப்பதிவாளர்கள் சொல்லி ஒரு அதிகார மையம், ஒரு கிரிமினல் கும்பல் தான் இந்த மலையாள சினிமாவை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. மலையாள சினிமாவில் மேலே வரணும்னா தகுதிக்கும் உழைப்புக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமானது கடந்து போயிடுச்சு. இங்கே இணக்கமாக இருந்தீங்கன்னா மேலே வரலாம், இணக்கமாக இல்லைனா உன்னால் வளரவே முடியாது அப்படிங்கிற எழுதப்படாத விதி இந்த மலையாள சினிமாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான, இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொதுவான வார்த்தைகள், இந்த மாதிரி பொதுவான வார்த்தைகள் தான் இந்த அறிக்கை முழுக்கவே இருக்குது. இந்த அறிக்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த நடிகர் எந்த நடிகைக்கு எந்த பிரச்சனையை கொடுத்தார், எந்த இடத்துல கொடுத்தார் அப்படிங்கிற எந்த விதமான தரவும் கிடையாது. இதை தாண்டி அரசுக்கிட்ட 400 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆவண புத்தகம் இருக்குது, ஃபுல் எவிடன்ஸோடு இருக்கக்கூடிய புத்தகம் இருக்குது. இந்த அறிக்கை 296 பக்கமாக இருந்தாலும் இதற்கு சம்பந்தப்பட்ட ஆவணமானது 400 பக்கம் அரசுக்கிட்ட தனியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க.
ஸ்பெசிஃபிக்காக பொதுவெளியில் வரும்போது அந்த பொதுவெளியில் எப்படி வெளியிட்டால் சரியாக இருக்குமோ அப்படி தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பெயர்களை போட்டு வெளியிட்டால் அந்த தனிநபர் உரிமை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த பெயர்களை போட்டு வெளியிடாமல் இருக்காங்க. இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய கேரளா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உறுதியான நடவடிக்கை எங்கள் பக்கத்துலேருந்து பாயும். இந்த ஒரு அறிக்கை அடிப்படையில் மலையாள சினிமாவை தப்பாக நினச்சிடாங்க. மலையாள சினிமா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 96 வருஷம் பழமையான சினிமா. ஸோ 96 வருஷம் பழமையான சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த கரையை நிச்சயமாக அகற்றுவோம். இதை நோக்கி நம்மளோட நடவடிக்கைகள் முழுக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியே ஒரு அறிக்கையை அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை மூலமாக மலையாள சினிமாவில் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் இங்கே வளர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய பெரும் அதிர்வலைகள் இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க என்னப்பான்னு சொல்லி எல்லாருமே இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. 296 பக்கத்தில் யார் பேர் இருக்குது, எந்தெந்த நடிகர் பேர் இருக்குது, இந்த அறிக்கை பொதுவெளிக்கு வந்த பிறகு அவங்க மேலே எப்பப்போ நடவடிக்கை பாயும், எது அடிப்படையில் கைது நடவடிக்கை நடக்க போகுது அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் மலையாள சினிமாவை நோக்கி உலகம் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். அரசு முழுக்க நடவடிக்கை எடுக்க உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எப்போ எடுக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அத்தனையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.